ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 6/2/1980. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். அசரீரி ஆவதற்கான சுலபமான விதி. இன்று சென்ற கல்பத்து மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட அருமையான, மிக செல்லமான, அன்பான, மேலும் சகயோகி சக்தி சொரூப குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கோம் அப்படின்னு பாப்தாதா சொல்றாங்க. பாப்தாதா தனது சகயோகி குழந்தைகளுடன் தான் இருக்கிறார். சகயோகம் மற்றும் அன்பின் கயிறு அருந்து போகாமல் எப்பொழுதும் அழியாததாக இருக்குது. இன்று வதனத்தில் பாப்தாதா மிக மிக பிரியமான குழந்தைகளின் அன்பின் மாலையை கோர்த்து கொண்டிருந்தாங்க. அனைவரும் அன்பானவர்கள்தான், இருந்தாலும் வரிசை கிரமம் என்றுதான் சொல்லுவோம். இன்று ஒவ்வொரு குழந்தையின் விசேஷத்தின் ஆதாரத்தில் வரிசை எண் தயார் செய்து கொண்டிருந்தோம். அநேக குழந்தைகளில் அவ்வளோ அதிகமாக விசேஷங்களை பார்த்தோங்கிறாங்க பாபா. அவங்க முற்றிலும் தந்தைக்கு சமமாக, நெருக்கமான ரத்தினமாக பார்த்தோம். சில குழந்தைகள் விசேஷங்களை நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடிப்பதில் கடின முயற்சி செய்பவர்களையும் பார்த்தோம். அந்த கடின உழைப்பை பார்த்து தந்தைக்கும் இரக்கம் வருதுங்கிறாங்க. என்னுடைய குழந்தைகள் மேலும் கடின உழைப்பு செய்கிறவங்க. ஏன்னா அசரீரி ஆகிறதுல தான் கடின உழைப்பு செய்வதை பார்த்தோங்கிறாங்க. அசரீரி ஆத்மாவுக்கு அசரீரி ஆகிறதுல ஏன் கடின உழைப்பு செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னு பாப்தாதா அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. 84 பிறவிகள் உடல் என்ற ஆடை அணிந்து வாழ்க்கை பங்கை செய்த காரணத்தினால பங்கை செய்து செய்து உடல் உள்ளவர்களாக ஆகிடுறாங்க அப்படின்னு பிரம்மபாபா சொல்கிறாங்க. சிவபாபா சொல்கிறாங்க, பங்கை செஞ்சாங்க, ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் நேரம் எது? நேரத்தின் நினைவுக்கு ஏற்ற மாதிரி செய்யும் காரியமும் இயல்பாக அந்த மாதிரி ஆயிடுது. இந்த பயிற்சி இருக்குதான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க சிவபாபா. இப்போ தன்னுடைய பங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. ஏற்று செய்த பாகத்தின் வேஷத்தையோ, அதாவது ஆடையையோ விடணும் இல்லையா? வீடு செல்லணும் என்றாலும் இந்த பழைய உடலை விடணும். ராஜ்யத்தில், அதாவது சொர்க்கத்துக்கு போகணும்னாலும் இந்த பழைய உடலை விடணும். அப்படி எப்போ கண்டிப்பாக செல்லவே வேண்டும் அப்படின்னா மறப்பது ஏன் கஷ்டமாக இருக்குது? செல்லணும் அப்படிங்கிற இதை மறந்துடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. நீங்கள் அனைவருமோ செல்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறவங்க தான் இல்லையா? அல்லது இப்பொழுது கூட சில கயிறுகள் கட்டப்பட்டிருக்குதான்னு கேட்குறாங்க. தயார் நிலையில் இருக்கீங்கள் தான் இல்லையா? இதுவோ பாப்தாதா சேவைக்காக நேரம் கொடுத்திருக்கிறாங்க. சேவாதாரியினுடைய பங்கை செய்து கொண்டிருக்கீங்க. ஆகையினால இந்த உடலினுடைய பந்தனம் இல்லையே, மேலும் இந்த ஆடை மிகவும் இறுக்கமாக இல்லையே அப்படின்னு உங்களை நீங்களே பாருங்க. இறுக்கமான ஆடையை விரும்புவதுதான் இல்லையா? இறுக்கமான ஆடையை விரும்புவது இல்லைதானே? ஆடை இறுக்கமாக இருந்தது அப்படின்னா தயார் நிலையில் இருப்பவராக இருக்க மாட்டீங்க. பந்தன் முக்த் அப்படின்னா பாபா சொல்றாங்க, இறுக்கமற்ற லெகுவான ஆடை. கட்டளை கிடைச்சவுடன் ஒரு நொடியில் போயிடுவாங்க. அந்த மாதிரி பந்தன் முக்த் யோக ஸ்வரூபமாக ஆகியிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எப்போ ஒரு தந்தையை தவிர இன்னொருவர் யாரும் இல்லை அப்படிங்கிற உறுதிமொழி இருக்குதுன்னா பந்தன் முக்த் ஆகிட்டீங்க. அசரீரி ஆவதற்காக 4 விஷயங்களின் மீது கவனம் வைக்க சொல்றாங்க பாபா. முதலாவதா, எப்பொழுதாவது
தன்னை தானே மறக்க வேண்டியதாக இருந்தால் உலகத்துல கூட ஒரு உண்மையான அன்புல தன்னையே மறந்துடுவாங்க. அப்படி உண்மையான அன்பு தான் மறப்பதற்கான சுலபமான வழி. அன்பு உலகை மறப்பதற்கான சாதனம், உடலை மறப்பதற்கான சாதனம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இரண்டாவது விஷயம் பாபா சொல்றாங்க, உண்மையான நட்பு கூட உலகை மறப்பதற்கான சாதனமாக ஆகுது. ஒருவேளை 2 நண்பர்கள் சந்திச்சுக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய நினைவும் இருக்காது, நேரத்தினுடைய நினைவும் இருக்காது. மூன்றாவது விஷயம் உள்ளத்தின் பாடல். ஒருவேளை யாராவது உள்ளபூர்வமா பாடல் பாடுறாங்க அப்படின்னா அந்த நேரத்துல தன்னையும் நேரத்தையும் மறந்தவராக இருப்பாங்க. நான்காவது விஷயம் சரியான முறை. ஒருவேளை மிக சரியான முறை இருக்குது அப்படின்னா அசரீரி ஆவது மிக சுலபம். முறை தெரியல அப்படின்னா கஷ்டமாக ஆகுது. அப்படி அன்பு, நட்பு, பாடல் மற்றும் முறை, நீங்கள் அனைவரும் இந்த 4 விஷயங்களின் அனுபவிகள் தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. அன்பின் அனுபவியாகவும் இருக்கீங்க. தந்தை மற்றும் நீங்கள், மூன்றாம் அவர் யாரும் இல்லை. தந்தை கிடைச்சிட்டாங்க அப்படின்னா அனைத்தும் கிடைத்திருச்சு. வேறு மிச்சம் என்னதான் இருக்குது? பிரபுவனுடைய அன்பை பற்றியோ பக்தர்கள் இன்று வரையிலும் கீர்த்தனை பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அன்பின் பாடலிலேயே தன்னை மறந்துடுறாங்க அப்படின்னா அன்பு வைத்து நடந்து கொள்றவங்க எவ்வளவு மறந்து இருப்பவர்களாக இருப்பாங்க. அன்பின் அனுபவியாகவோ இருக்கீங்க தான் இல்லையா? விபரீத புத்தி உடையவரிலிருந்து அன்பான புத்தி உடையவராகிட்டீங்க தான் இல்லையா? அப்படி எங்கு பிரபுவினுடைய அன்பு இருக்குதோ அங்கு அசரீரி ஆவது என்ன பெரிய காரியமான்னு பாபா கேட்குறாங்க. அன்பினுடைய எதிரில் அசரீரி ஆவது ஒரு வினாடியின் விளையாட்டுக்கு சமம். பாபா அப்படின்னு சொன்னீங்க மற்றும் உடல் மறந்தது. பாபா என்ற வார்த்தை தான் பழைய உலகை மறப்பதற்கான அணுகுண்டு. மின்சாரம் அப்போ தடைப்பட்டதான். எப்படி இந்த மின்சார பொத்தான் மாறிய காட்சியை பார்த்தீங்க இல்லையா? அதே மாதிரி தான் நினைவினுடைய பொத்தானும் பாபானுடைய சுவிட்ச் இயக்கப்பட்டவுடன் உடல் உலக நினைவின் சுவிட்ச் செயலிழந்துடும். இது ஒரு வினாடியினுடைய விளையாட்டு அப்படின்னு சொல்றாங்க பாபா. வாய் மூலம் பாபா என்று சொல்வதற்கு கூட நேரம் எடுக்கும். ஆனா நினைவில் கொண்டு வருவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? அப்படி அன்புல இருப்பது என்றால் சுலபமாக அசரீதியாவது. அப்படி மிக உண்மையான நண்பன் அப்படின்னா சுடுகாட்டுக்கு பிறகும் உடன் வரணும். உடலுள்ள நண்பர்கள் சுடுகாடு வரைதான் செல்வாங்க அப்படின்னா அவங்க துக்கத்தை நீக்குபவர்களாகவோ சுகம் கொடுப்பவர்களாகவோ ஆக முடியாது. துக்கமான நேரத்துல கொஞ்சம் சகயோகியாக ஆக முடியும், சகயோகம் கொடுக்க முடியும். ஆனால் துக்கத்தை நீக்க முடியாது. அப்படி உண்மையான நண்பர் கிடைச்சிட்டார் இல்லையா? எப்பொழுதும் இந்த அழியாத நண்பனோடு இருந்தீங்க அப்படின்னா அன்பில் கடின உழைப்பு முடிவடைஞ்சிடும். எப்பொழுது அன்பு செய்ய தெரியும் என்றால் ஏன் கடின உழைப்பு செய்றீங்க? பாப்தாதாவுக்கு சில நேரம் சிரிப்பு வருதுங்கிறாங்க. யாருக்காவது சுமையை தூக்குவதற்கான பழக்கம் இருக்குதுன்னா அவங்களால முடியாது. அடிக்கடி சுமையின் பக்கம் ஓடுவாங்க, மேலும் பெருமூச்சு வாங்குவாங்க, பின்பு விடுவாங்க. பின்பு விடுவீங்கள் அப்படின்னு அழைப்பாங்க. ஆகையினால எப்பொழுதும் அன்பு மற்றும் நட்புல இருந்தீங்க அப்படின்னா கடின உழைப்பு முடிவடைஞ்சிருங்கிறார். நண்பன்கிட்ட இருந்து விலகாதீங்க, நிரந்தர துணைவனாக ஆக்கி நடந்துக்குங்கிறாங்க பாபா. அதே மாதிரி பாப்தாதா மூலமா கிடைத்திருக்கும் அனைத்து பிராப்திகளினுடைய மகிமையை பாடலாக பாடிக்கிட்டே இருங்க. தந்தையினுடைய மகிமை மற்றும் உங்களுடைய மகிமை எத்தனை பாடல்கள் இருக்குது. இந்த பாடல்களுக்கு இசையும் தானாக ஒலித்து கொண்டே இருக்கும். எவ்வளவுக்கு குணங்களினுடைய மகிமை பாடலை பாடிக்கிட்டே இருப்பீங்களோ அந்த அளவு குஷியினுடைய இசை சேர்ந்தே தானாக ஒலிச்சுக்கிட்டே இருக்கும்.
பாடல் பாடுறவங்களும் வந்திருக்கிறாங்க. உங்களுடைய இசையும் வேறு. இது குஷியினுடைய இசை. இது ஒரு பொழுதும் கெட்டு போகாது. பின்பு சரி செய்யணும் என்றும் இருக்காது. ஆகையினால எப்பொழுதும் அந்த மாதிரி பாடலை பாடிக்கொண்டே இருங்க. இந்த பாடலை பாடுவது அனைவருக்கும் தெரியும் தான் இல்லையா அப்படிங்கிறாங்க பாபா. அப்படி எப்பொழுதும் இந்த பாடலை பாடிக்கொண்டே இருந்தீங்க அப்படின்னா சுலபமாகவே அசரீரி ஆயிடுவீங்க. அடுத்த முறை, சரியான முறை என்பது ஒரு நொடியினுடைய முறை. நான் அசரீரி ஆத்மா என்ற இதுதான் அனைத்தையும் விட சுலபமான சரியான முறை. சுலபம்தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. தந்தையினுடைய மகிமையாக கடினத்தை சுலபமாக்குவர் என்று இருக்குது. அதே மாதிரி தந்தைக்கு சமமான குழந்தைகள் கடினத்தை சுலபமாக ஆக்குறவங்க. யார் உலகின் கடினத்தை சுலபமாக ஆக்குவாங்களோ அவரே கடினத்தை அனுபவம் செய்கிறாங்க என்று இது எப்படி இருக்க முடியும்? ஆகையினால அனைவரும் எப்பொழுதும் சகஜ யோகி, சங்கமிக பிராமணர்களின் வாயிலிருந்து இது கடினமானது அப்படிங்கிற வார்த்தை வாயிலிருந்து எண்ணத்தில் கூட வர முடியாது. அப்படி இந்த வருடத்துக்கான விசேஷ கவனம் எப்பொழுதும் சகஜ யோகி. எப்படி தந்தைக்கு குழந்தைகள் மேல் இரக்கம் வருது, அதே மாதிரி தன் மேலும் இரக்கம் காட்டுங்க. மற்றும் அனைவருக்காகவும் இரக்க மனமுடையவர் ஆகுங்க. பட்டம் இரக்க மனமுடையவராக இருக்குது அப்படின்னா உங்கள் அனைவருக்கும் தான் இல்லையா? தன்னுடைய பட்டம் நினைவில் இருக்குதான் இல்லையான்னு கேட்குறாங்க. ஆனால் இரக்க மனமுடையவர் ஆவதற்கு பதிலாக ஒரு சிறிய தவறு செய்வீங்க. இரக்க உணர்வுக்கு பதிலாக அகம்பாவத்தில் வந்துடுறீங்க. அப்படி இரக்கத்தை மறந்துடுறீங்க. சிலர் அகம்பாவத்தில் வந்துடுறாங்க, சிலர் சந்தேகத்தில் வந்துடுறாங்க. சென்றடைய முடியுமா அல்லது முடியாதா தெரியலையே, இது யதார்த்த மார்க்கமா அல்லது இல்லையா? அப்படி அநேக விதமான சந்தேக உணர்வில் தன் மீது சில நேரம் ஞானத்தின் மீதும் வந்துடுறாங்க. ஆகையினால இரக்க உணர்வு மாறிடுது. புரிந்ததான்னு கேட்குறாங்க பாபா. மனமுடைந்தவராக ஆகாதீங்க, ஆனால் எப்பொழுதும் இதயத்தில் அமர்ந்திருப்பவராக ஆகுங்க. அப்படி இந்த வருடம் என்ன செய்யணும்னு புரிந்ததான்னு கேட்குறாங்க. இந்த வருடத்திற்கான வீட்டு பாடம் கொடுக்குறோம். சகஜ யோகி ஆகுங்க, இரக்க மனமுடையவர் ஆகுங்க, மற்றும் இதய சிம்மாசனதாரி ஆகுங்க. பின்பு எப்பொழுதும் பாக்கியத்தை உருவாக்கும் தந்தை அந்த மாதிரி கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகளுக்கு அமிர்த வேளையில் தினசரி வெற்றி திலகம் இட்டுக்கிட்டே இருப்பாங்க. பக்தர்களுக்கு பகவான் திலகமிட வந்தார் அப்படின்னு திலகத்தின் வர்ணனையும் இருக்குது இல்லையா? அப்படி இந்த வருடம் கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகளுக்கு தந்தை அவரே உங்களுடைய சேவை நிலையங்களுக்கு, அதாவது தீர்த்த ஸ்தானத்தில் வெற்றி திலகம் இட வராங்க. தந்தையோ தினசரி சுற்றி வலம் வரத்தான் செய்கிறாங்க. ஒருவேளை குழந்தைகள் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது அவங்களுடைய அலட்சியம்ங்கிறாங்க. எப்படி தீபாவளி அன்று அங்கங்கே தீபம் ஏற்றி வைப்பாங்க, சுத்தப்படுத்தவும் செய்கிறாங்க, ஆவாகனமும் செய்கிறாங்க. சுத்தம், பிரகாசம், ஆவாகனம். அவங்க லட்சுமியை ஆவாகனம் செய்கிறாங்க. மேலும் இது லட்சுமியை படைப்பறின்ற ஆவாகனமாகும் அப்படிங்கிறாங்க. ஆகையினால ஜோதியை எரிய வைத்து அமர்ந்தீங்க அப்படின்னா அப்போதான் தந்தை வருவாங்க. அநேகர்களை எழுப்பவும் செய்கிறாங்க, இருந்தும் பிறகு அவர்கள் தூங்கிடுறாங்க. தந்தை எழுப்பும் சப்தத்தையும் அனுபவம் செய்கிறாங்க, இருந்தும் அலட்சியத்தின் தூக்கத்தில் தூங்கிடுறாங்க. சத்தியுகத்தில் தூக்கமே தூக்கம்தான், இரட்டை தூக்கம். ஆகையினால இப்பொழுது விழிப்புற்று இருக்கும் ஜோதி ஆகுங்க. தூங்கும் சமஸ்காரம் மூலம் அங்கு தங்கம் கிடைக்கும் என்று அப்படி கிடையாது. யார் எழுந்திருப்பாரோ அவர் தங்கத்தை அடைவார். அலட்சியத்தும் தூக்கம் கூட எப்பொழுது விநாச காலத்தை மறந்துடுறாங்களோ அப்போதான் வருது. பக்தர்களுடைய கூக்குரலை கேளுங்க, துக்கமான ஆத்மாக்களின் துக்கத்தின் கூக்குரலை கேளுங்க, தாகமான ஆத்மாக்களின் பிரார்த்தனையின் சப்தத்தை கேளுங்க. பின்பு ஒரு பொழுதும் தூக்கம் வராது. அப்படி இந்த வருடம் அலட்சியத்தின் தூக்கத்துக்கு விவாகரத்து கொடுக்கணும். அப்போ பக்தர்கள் காட்சியளிக்கும் உங்களுடைய காட்சிகளை பார்ப்பாங்க.
அப்படி இந்த வருடம் காட்சி அளிப்பவர்களாகி பக்தர்களுக்கு காட்சிகளை காண்பீங்க. அந்த மாதிரி சக்கரவர்த்தி ஆகுங்கிறாங்க பாபா. அப்படி எப்பொழுதும் அன்பு வைத்து நடந்து கொள்ளக்கூடிய, எப்பொழுதும் உண்மையான நண்பனின் துணையில் இருக்கக்கூடிய, எப்பொழுதும் பிராப்திகள் மற்றும் குணங்களின் மகிமையின் பாடல் பாடக்கூடிய, எப்பொழுதும் ஒரு நொடியின் யதார்த்த முறையின் மூலமாக சகஜ யோகி ஆகக்கூடிய, அந்த மாதிரி எப்பொழுதும் இரக்க மனமுடைய, கடினத்தை சுலபமாக்கக்கூடிய, தூக்கத்தை வென்ற சக்கரவர்த்தி குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.